இப்போ மணி சர்மா வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து டியூனை கொடுப்பார். அவர் டியூனை கொடுத்து வாசிக்கிற கார்ட்ஸு, ஒரு ரிதம், பேஸ், அந்த பாட்டுக்கு என்ன ஸ்டைல், உருவம் அப்படின்றத நான் பண்ணுறது தான் அந்த பாட்டு. அந்த மாதிரி என்ன உட்கார வச்சுட்டாரு மணி சர்மா. உங்க இமேஜினேஷனுக்கு. ஸோ அந்த ஒரு இப்போ நான் என்ன போடுறேனோ அதுதான் அந்த பாட்டோட ஸ்டைல்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அவர் ஒரு டியூன் போடுறார், டியூனை கொடுத்துருவாரு. ஸ்ட்ரக்சர் நீங்கள் ஸ்ட்ரக்சர் அது எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஈகோ பூஸ்ட்டு. எனக்கு இங்கே பேமெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஈகோ பூஸ்ட் பயங்கரமாக. இது என்னடா அது, நம்ம டிசைன் பண்ணுறது அவர் ஏற்றுக்கிறாரு, அது வந்து அவர் வச்சுக்கிறாருன்னும் போது எனக்கு அதுவே ஒரு 2.5 வருஷம். ஸோ அது எனக்கு அது அந்த அளவுக்கு எனக்கு அவர் சப்போர்ட் பண்ணது வந்து ஒரு பெரிய விஷயம். நல்ல பாராட்டியிருக்காரு. ஏன்னா அவங்க வந்து மற்ற மியூசிஷியன்ஸ் என்கிட்ட சொல்கிறது தான் இது. அவங்க சொல்லுவாங்க, ரொம்ப நான் பாராட்டுறாரு அவர், இதுன்னு எதுவும் சொல்லுவாங்க என்கிட்ட, என் காதில் வந்து விழும். யாரும் அதே மாதிரி தான். அந்த முதல் நாள் ரெக்கார்டிங் அன்னைக்கு அவர் நோட்ஸ் கொடுத்தாரு வழிய, அதுக்கப்புறம் அதே மணி சர்மா என்ன பண்ணாரோ அதுதான்.